வெல்கம் டு பாத்ஃபைண்டர் இன் தமிழ். நான் உங்கள் சலீமுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா, துபாயில் நோன்பு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இஃப்தார் எல்லா இடத்துலையும் நடக்கும். பள்ளியாசலில் சில மொபைல் ஷாப்பு வாலண்டியர்ஸு அவங்க ஓனாக செய்கிறது, அதேமாரி நிறையா டிஃப்ரெண்ட்டான இடத்துலலாம் நடக்குது. நம்ம இதுவரையும் போனது ஒரு 2 இடத்துக்கு தான் போயிருக்கோம், வேறு எங்கேயும் டைம் கிடைக்கல. அதனால் இன்ஷால்லா டைம் கிடச்சிச்சின்னா அது நான் புதுசாக போடுறேன் உங்களுக்கு. வேறு இது இப்போதைக்கு நம்ம பார்த்தது என்னென்னா, இது குவைத் மஸ்ஜித்னு டேரா துபாயில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 200 கஞ்சிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 7000 கஞ்சி சப்ளை பண்ணுறாங்க. 7000 பேருங்க அங்கே நோன்பு திறக்கிறாங்க ஒரு நாளைக்கு. 7000 பேருங்களுக்கு கஞ்சி, நோன்பு கஞ்சி, பின்ன 2 சம்சா, அதேமாரி ஒரு ஆரஞ்சு பழம், தண்ணி, பேரிச்சம்பழம், இது எல்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு இமான்னு ஒரு குரூப்பும் அதோடு சேர்ந்து நிறையா வாலண்டியர்ஸ், நிறையா ப்ரைவேட் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் செய்கிறாங்க. அதை பார்க்குறோம். அதில் நிறையா இதை காட்டியிருப்போம் உங்களுக்கு. அது தவிர எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஒரு மொபைல் பஜார் இருக்குது. சைனீஸ் மொபைலு, யூஸ்டு நியூ மொபைல் எல்லாமே விற்கிறாங்க. அவங்க அந்த ஷாப்பு எல்லாம் சேர்ந்து ரூம் பக்கத்துலேயே ஒரு இடத்துல ரோட் சைடில் ஃபுட்பாத்தில் அந்த பாய் போட்டு அங்கேயும் வைக்கிறாங்க. அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மெத்தட் ஆஃப் ஸ்டைல் வந்து பிரியாணி தான் கொடுப்பாங்க மெயினாக. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இங்கே பிரியாணி தான். அந்த குவைத் மஸ்ஜித் மட்டும்தான் நம்ம தமிழ் கலாச்சாரப்படி இந்த நோம்பு கஞ்சி. பாக்கி எல்லா இடத்துலையுமே இந்த பிரியாணி தான். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க, பேக்கிங்காக கொடுப்பாங்க. சில இடத்துல மந்தி இது மாதிரி பெரிய சகானில் வச்சு ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க. சில இடத்துல ஒரு பிளேட்டில் வச்சு 2 பேர் சாப்பிட்லாம். சில இடத்துல ஒரு ஆள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி, ஆலு சமோசா, பின்ன நட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், அதுமாரி ஆரஞ்சு, பின்ன ஜூஸு, வாட்ரு, இது எல்லாம் வச்சு அவங்க கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து 1000 பேர் நோன்பு திறக்கிறாங்க. இந்த ப்ரைவேட்டாக இதேமாரி நிறைய இடத்துல நடக்குது. ப்ரைவேட்டாக வாலண்டியர்ஸ் செய்கிறாங்க. அது தவிர எல்லா பள்ளியிலையும் இங்கே யுஏஇ ஃபுல்லாகவே அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். யுஏஇயில் இந்த ரமதான் வந்தால் மோஸ்ட்லி எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு ஒரு பேச்சுலராக இருக்க மோஸ்ட்லி எல்லாருமே இந்த பள்ளியாசல் போய் தான் நோன்பு திறப்பாங்க. இஃப்தார் எல்லா இடத்துலையும் ஸ்பெஷலாக இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துக்கு மாறி போவாங்க. சில இடத்துல நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்ஷால்லா டைம் கிடச்சிச்சின்னா வேறு இடத்துக்கு போகும்போது காட்டுறேன். வேறு மாதிரி இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான என்வரான்மெண்ட்டு, நிறையா பீப்புளோட உட்காந்து சாப்பிட்றது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. காஸ்ட்டு மிச்சப்படுத்துகிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது நம்ம ரூம்லேயும் செய்யலாம். ரூமில் நம்ம எல்லோரும் இருந்த ஒரு 5 பேர் 10 பேர் அவங்களோட செய்யலாம். இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். அது டிஃப்ரெண்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஒரு பள்ளிவாசல் நம்ம ஊரில் எப்படி திறப்போம் அதேமாரி இங்கே வந்து 7000 பேர்னால் சின்ன இது இல்லைல்ல, அவ்வளோ பேர் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்க செய்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அது தவிர அந்த மொபைல் ஷாப் அந்த இதையும் காட்டியிருக்கேன். வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.